கர்த்தரும் சாத்தானும். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமியெங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். தேவபுத்திரர். யோபு ஐஸ்வர்யவானாகவும் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவராகவும் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் ஞானமுள்ளவராகவும் நல்லவராகவும் இருக்கிறார். அவருடைய ஐஸ்வர்யம் ஒரு காலமும் அழிந்து போகாது என்று ஜனங்கள் பொதுவாக நினைக்கிறார்கள். ஐஸ்வர்யத்தின் மிகுதியினால் யோபுக்கு ஒரு கவலையும் இல்லை என்று யோசிக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு ஐஸ்வர்யம் தேவை. ஆனால் ஐஸ்வர்யம் மாத்திரம் நமக்கு இருந்தால் அது நமக்கு போதாது. நமக்கு கர்த்தருடைய கிருபையும் அவருடைய பாதுகாப்பும் அவருடைய பராமரிப்பும் வேண்டும். இதுவே நமக்கு மெய்யான ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் ஆகும். யோபு தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் தேவையான அளவு சொத்து சேகரித்து வைத்திருக்கிறார். திடீரென்று அவருடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை உண்டாயிற்று. அவருடைய தலைக்கு மேல் கரிய மேகம் போல பிரச்சனை சூழ்ந்தது. சாத்தான் யோபுவுக்கு விரோதமாக எழும்பினான். யோபு உத்தமராகவும் சன்மார்க்கராகவும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவராகவும் இருப்பது சாத்தானுக்கு பிடிக்கவில்லை. யோபுவை துன்பப்படுத்த வேண்டும் என்றும் அவரை கர்த்தரை விட்டு பிரித்துவிட வேண்டும் என்றும் சாத்தான் சதி ஆலோசனை பண்ணுகிறான். கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய பிள்ளைகளை சாத்தானால் தொட முடியாது. அது சாத்தானுக்கு நன்றாக தெரியும். ஆகையினால் யோபுவை சோதிப்பதற்கு கர்த்தருடைய அனுமதியை பெறுவதற்காக சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நிற்கிறான். அங்கு கர்த்தருக்கும் சாத்தானுக்கும் சம்பாஷணை நடைபெறுகிறது. சாத்தான் யோபுவை பற்றி கர்த்தரிடத்தில் குறை சொல்லுவதனால் யோபுவின் உத்தமமும் சன்மார்க்கமும் குறைந்து போக போவதில்லை. சாத்தான் ஒரு பொய்யன். அவன் கர்த்தரிடத்தில் எல்லோரை பற்றியும் பொய்யான தகவலையே சொல்லுவான். தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையே நடைபெற்ற சம்பாஷணை சம்பவத்தை போல மிகாயாவின் காலத்திலும் ஒரு சம்பவம் நடைபெற்றது. இந்த சம்பவம் 1 ராஜாக்கள் 22, 19, 23 ஆகிய வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனையெல்லாம் அவரிடம் வந்து வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். அப்பொழுது கர்த்தர், ஆகா போய் கீலேயாத்திலுள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதனால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லோரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படி செய் என்றார். ஆதலால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய இவர்கள் எல்லோருடைய வாயிலும் கட்டளையிட்டார். கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றான். 1 ராஜாக்கள் 22, 19 முதல் 23 வரை. சாத்தான் எப்போதுமே தேவனுக்கு விரோதமாகவும் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு விரோதமாகவும் கிரியை செய்கிறான். மனுஷருக்கு எல்லாவிதமான துன்பங்களையும் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். மனுஷர் தேவனுடைய நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு சாத்தான் தடையாக இருக்கிறான். கர்த்தருடைய சந்நிதியிலே சாத்தான் வந்து யோபுவை பற்றி குறை சொல்லுவது
சாத்தானுடைய துர்க்குணத்திற்கு ஓர் அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சாத்தானுடைய சதி ஆலோசனைகளையும் அவனுடைய தந்திரங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சம்பவம் வேதாகமத்தில் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சன்னதியில் தேவபுத்திரர் நிற்கிறார்கள். அப்போது சாத்தானும் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நிற்கிறான். அவன் தேவபுத்திரர் நடுவிலே வந்து நிற்கிறான். தேவபுத்திரர் எல்லோருமே நல்லவர்கள். கர்த்தருடைய சன்னதி பரிசுத்தமான ஸ்தலம். அந்த ஸ்தலத்திற்குள் சாத்தானும் பிரவேசிக்கிறான். தேவனுடைய சமூகத்திலே தேவபுத்திரர் நிற்கும் போது சாத்தானும் அங்கு வந்து நின்று தன்னுடைய சதி வேலைகளை செய்ய முயற்சி செய்கிறான். கர்த்தருடைய சந்நிதி என்னும் வாக்கியம் இந்த பூமியிலே அவருடைய பரிசுத்தவான்கள் கூடியிருக்கிற சபையை குறிக்கலாம். முற்பிதாக்களின் காலத்தில் கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவர்கள் எல்லோருமே தேவபுத்திரர் என்று அழைக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எல்லோரும் கர்த்தரை ஆராதனை செய்வதற்காக அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே கூடி வருவது வழக்கம். பரிசுத்தவான்கள் கூடியிருக்கிற இடத்தில் சாத்தானும் வந்து நிற்கிறான். பரிசுத்தவான்கள் கர்த்தரை ஆராதனை செய்வதற்கு கூடி வரும்போது சாத்தான் அந்த ஆராதனையை கெடுப்பதற்காகவும் பரிசுத்தவான்களுடைய மனதிலே குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்காகவும் அங்கு வருகிறான். தேவபுத்திரர் என்னும் வார்த்தை பரலோகத்தில் உள்ள தேவதூதர்களை குறிக்கிறது. தேவதூதர்கள் யோபு 38:7 தேவபுத்திரர் என்று அழைக்கப்படுகிறார்கள். பூர்வ காலத்தில் சாத்தானும் தேவதூதர்களில் ஒருவனாக இருந்தான். ஒரு காலத்தில் அவனும் ஒரு தேவபுத்திரன். ஆனால் இப்போதோ சாத்தான் பிசாசாகவும் பிசாசுகளின் தலைவனாகவும் இருக்கிறான். பரலோகத்தில் கர்த்தருடைய தூதர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் இந்த நாளில் வந்து நிற்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி 2 முறை நடைபெறுகிறது. பரலோகத்தில் தேவதூதர்கள் அடிக்கடி கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நிற்கும் வழக்கம் உள்ளது. பூமியில் நாம் கர்த்தரை ஆராதிப்பது போல பரலோகத்திலும் தேவதூதர்கள் கர்த்தரை எப்போதும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். காணக்கூடாதவைகளை காணக்கூடியவற்றின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். பரலோகத்திலும் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காலம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இங்கு பூமியில் இருப்பது போல அங்கு பரலோகத்தில் பகல் இரவு என்ற வேறுபாடு இராது. பழைய ஏற்பாட்டில் 5 இடங்களில் தேவபுத்திரர் என்னும் வார்த்தை தேவதூதர்களை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திலும் யோபு 2:1 நடைபெறும் சம்பவம் பரலோகத்தில் கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக நடைபெறுகிறது. தேவபுத்திரர்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்காகவோ அல்லது தங்களுடைய பணிவிடைகளை நிறைவேற்றுவதற்காகவோ அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் ஸ்தலங்களில் வந்து நிற்கிறார்கள். வேதாகமத்தில் வரலாற்று பிரகாரமாக இந்த வசனத்தில்தான் சாத்தானை பற்றி முதன்முறையாக கூறப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் புஸ்தகத்தில் கூட சாத்தான் அவனுடைய பெயரினால் அழைக்கப்படவில்லை. யோபுவின் சரித்திரம் பூர்வ காலத்தில் நடைபெற்றது. யோபு இசக்காரின் குமாரன். மனுஷருடைய வீழ்ச்சிக்கு காண முடியாத ஒரு சத்துரு காரணமாக இருந்தான். சர்ப்பத்தை தன் கருவியாக பயன்படுத்தினான். ஒரு சமயம் சாத்தான் பேதுருவை கூட பயன்படுத்தி இருக்கிறான். யோபுவின் புஸ்தகத்தில் சாத்தான் ஒரு பெரிய வலு சர்ப்பமாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறான். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் சதா காலங்களிலும் சாத்தான் அசுத்த ஆவியாக கிரியை செய்து வருகிறான். இந்த வசனத்தில் சாத்தான் ஒரு ஆழ்தத்துவ பண்புடைய நபராகவும் பரலோகத்திற்கு போகும் சிலாக்கியம் உள்ளவனாகவும் கர்த்தரிடத்தில் மற்றவர்களை குறித்து பேசக்கூடிய வாய்ப்பு பெற்றவனாகவும் கூறப்பட்டிருக்கிறான். சாத்தான் என்னும் பெயருக்கு சத்ரு என்று பொருள். யோபுவுக்கு வந்த சோதனைகளில் நடைபெற்ற சம்பவங்கள், சாத்தானுடைய வருகை, தேவனுடைய கேள்வி, சாத்தானின் பதில், யோபுவை குறித்து தேவனுடைய சாட்சி, யோபுவை குறித்து சாத்தானுடைய குற்றச்சாட்டு, தேவன் சாத்தானுக்கு கொடுத்திருக்கும் வரையறைக்கு உட்பட்ட அனுமதி, யோபுவை சோதிப்பதற்காக சாத்தான் புறப்பட்டு போவது, உபத்திரவங்கள், யோபுவின் உடைமைகள், யோபுவின் சரீரம், யோபுவின் மீது ஏற்பட்ட விளைவு, தன் ஐஸ்வர்யத்தை இழந்தபோது, தன் சரீர ஆரோக்கியத்தை இழந்தபோது. நீ எங்கே இருந்து வருகிறாய்? கர்த்தர் சர்வ ஞானம் உள்ளவர், அவருக்கு மறைவான காரியம் எதுவும் இல்லை. சாத்தான் தம்முடைய சந்நிதியில் வந்து நிற்கும் போது அவன் எங்கே இருந்து வருகிறான் என்பதும் அவன் எதற்காக வருகிறான் என்பதும் கர்த்தருக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று கேட்கிறார். தேவதூதர்கள் எல்லோரும் நன்மை செய்கிறவர்கள், சாத்தானோ தீமை செய்கிறவன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தீமை செய்வதற்கு சாத்தான் கர்த்தருடைய அனுமதியை பெற விரும்புகிறான்.
அதற்காகவே அவன் அங்கு வந்திருக்கிறான். சாத்தானால் தான் விரும்பிய எல்லாவற்றையும் செய்ய முடியாது. அவனுக்கு பல ஆசைகள் இருக்கலாம். அவை எல்லாவற்றையும் சாத்தானால் தன்னுடைய இஷ்டம் போல நிறைவேற்ற முடியாது. சாத்தான் தம்முடைய சந்நிதிக்கு முன்பாக வந்து நிற்கும் போதே கர்த்தர் அவனிடத்தில் கேள்வி கேட்கிறார். அவனை கட்டுப்படுத்துகிறார். நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று கேட்கிறார். கர்த்தர் கேட்கும்போது சாத்தானால் பதில் சொல்லாமல் இருக்க முடியாது. சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்று சொல்லுகிறான். சாத்தானால் கர்த்தரிடத்தில் பொய் சொல்ல முடியாது. பூமி எங்கும் உலாவி மனுஷருக்கெல்லாம் நன்மை செய்து வருகிறேன் என்று சொல்லி சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியில் மாய்மாலம் பண்ண முடியாது. அதே வேளையில் சாத்தான் பூமியிலே செய்கிற அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் கர்த்தருடைய சமூகத்திலே சொல்லாமல் மறைக்கிறான். பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்று மாத்திரமே சொல்லுகிறான். தான் செய்த தீங்குகள் எதையும் கர்த்தரிடத்தில் சொல்லாமல் அவை எல்லாவற்றையும் மூடி மறைக்கிறான். நாம் இந்த பிரபஞ்சத்தில் ஜீவிக்கிற காலம் வரையிலும் சாத்தான் நமக்கு அருகாமையில் தான் இருப்பான். அவன் தீய காரியங்களை யோசித்து அவற்றை தீவிரமாக செய்யக்கூடியவன். பூமியின் எல்லா மூலைகளுக்கும் சுற்றி திரிந்து துன்மார்க்கம் பண்ணுகிறவன். நாம் இந்த பூமியில் எந்த பகுதியில் இருந்தாலும் சாத்தானும் அங்கு இருக்கிறான். இந்த பிரபஞ்சத்தில் சாத்தான் இல்லாத இடம் என்று எந்த இடமும் இல்லை. சாத்தான் கர்த்தரிடத்தில் தன்னை பற்றி சொல்லும்போது சுய பெருமையோடு பேசுகிறான். தான் ஒருபோதும் சோம்பேறியாக ஓய்வெடுப்பதில்லை என்றும் எப்போதும் சுறுசுறுப்பாக செயல்படுகிறவன் என்றும் பூமியெங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிகிறவன் என்றும் சாத்தான் தன்னை பற்றி பெருமையாக சொல்லுகிறான். அவன் ஊதாரித்தனமாக ஊர் சுற்றுகிறவன். அவனுக்கென்று உருப்படியான வேலை எதுவும் இல்லை. நோத்தின் தேசத்திலே காயின் வன சஞ்சாரியாக திரிந்தது போல சாத்தான் பூமி எங்கும் உலாவி அதிலே சுற்றித் திரிகிறான். சாத்தான் எங்கு போனாலும் தீமை செய்கிறவன். தீமை செய்வதற்கு எங்கு எப்போது வாய்ப்பு கிடைக்கும் என்று தீவிரமாக யோசிக்கிறவன். ஓய்வு இல்லாமல் துன்மார்க்க கிரியைகளை நடப்பிக்கிறவன். மனுஷருக்கு தீங்கு செய்வதற்காகவே அவன் பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல அலைந்து கொண்டிருக்கிறான். யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? சாத்தான் தம்முடைய சன்னதியில் வந்து நிற்கும் போதே கர்த்தர் அவனுடைய மனதின் யோசனையை அறிந்திருக்கிறார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்று கேட்கிறார். கர்த்தர் யோபுவை குறித்து என் தாசனாகிய யோபு என்றும் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய யோபு என்றும் நற்சாட்சி கொடுக்கிறார். கர்த்தர் யோபுவின் நற்குணங்களை பற்றி சாத்தானிடம் சாட்சியாக சொல்லுகிறார். சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்று பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்று மாத்திரமே சொன்னான். ஆனால் சாத்தானுடைய உள்ளமோ யோபின் மேல் கவனம் வைத்திருக்கிறது. சாத்தான் பூமியிலே சும்மா சுற்றித் திரிய மாட்டான். காரணத்தோடுதான் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருப்பான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவம் கொடுக்க வேண்டும் என்பது அவனுடைய விருப்பம். சாத்தானுடைய யோசனைகள் எல்லாம் சதி ஆலோசனைகளாகவும் தந்திரம் உள்ளவைகளாகவும் இருக்கும். சாத்தானுக்கு நம்மீது வெற்றி கிடைக்காது. கர்த்தர் சாத்தானுடைய யோசனைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார். சாத்தான் யோபுவுக்கு விரோதமாக பேசப் போகிறான் என்பதும் கர்த்தருக்கு தெரியும். சாத்தான் யோபுவை பற்றி சொல்வதற்கு முன்பாகவே கர்த்தர் யோபுவை குறித்து நற்சாட்சி கொடுக்கிறார். யோபுவை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று தாராளமாய் சாட்சி சொல்லுகிறார். யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? கர்த்தர் யோபுவை பற்றி நற்சாட்சி சொன்னவுடன் சாத்தானால் அவனுடைய சதி ஆலோசனையை மூடி மறைக்க முடியவில்லை. கர்த்தர் யோபுவை பற்றி சொல்லும் நற்சாட்சிக்கு சாத்தானால் எதிர்த்து பேசவும் முடியவில்லை. யோபு தேவனுக்கு பயந்து நடக்கிறான் என்பது சாத்தானுக்கும் தெரிந்திருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய சன்னதியில் சாத்தான் யோபுவை பற்றி குறை சொல்லுகிறான். யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான் என்று சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக சொல்லுகிறான். கர்த்தரே யோபுவை குறித்து நற்சாட்சி சொல்லும் போது சாத்தானால் அதை பொறுமையோடு கேட்க முடியவில்லை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பற்றி நற்சாட்சி கொடுக்கும் போது சாத்தான் அதை செவி கொடுத்து கேட்பதில்லை. மனுஷரில் சிலர் சாத்தானை போலவே இருக்கிறார்கள். அவர்களிடம் மற்றவர்களை பற்றி புகழ்ந்து பேசினால் அவர்கள் செவி கொடுத்து கேட்க மாட்டார்கள். தாங்கள்தான் முக்கியம் என்றும்
மற்றவர்கள் தங்களை மாத்திரமே புகழ வேண்டும் என்றும் எதிர்பார்ப்பார்கள். சாத்தானால் தேவனுக்கு எதிர்த்து ஒன்றும் சொல்ல முடியவில்லை. ஆனாலும் அவன் உள்ளத்தில் யோபுவுக்கு விரோதமான சதி ஆலோசனை இருக்கிறது. சாத்தான் யோபுவுக்கு விரோதமாக கண்ணி வைக்கிறான், சதி ஆலோசனை பண்ணுகிறான், வலையை பின்னி யோபுவை அதில் விளைவிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறான். புறம் கூறுகிறவர்கள், அவதூறு பேசுகிறவர்கள் ஆகியோர் சாத்தானைப் போலவே பேசுவார்கள். இவர்கள் உண்மையை அங்கீகரிக்க மாட்டார்கள். மற்றவர்களை பற்றி அநியாயமாய் குறை சொல்வார்கள். தாங்கள் நினைப்பதை சாதிக்க வேண்டும் என்று பேசுவார்கள். யோபு தேவனுடைய பார்வையில் உத்தமனாகவும் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவனாகவும் இருக்கிறார். ஆனால் யோபு ஒரு மாய்மாலக்காரர் என்று சாத்தான் கர்த்தரிடத்தில் பொய் சொல்லுகிறான். யோபு கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறார் என்பதை சாத்தானும் அங்கீகரிக்கிறான். ஆனாலும் யோபு ஏதோ ஒன்றை எதிர்பார்த்துதான் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறார் என்றும், யோபு எதிர்பார்த்ததை கர்த்தர் அவருக்கு கொடுக்கவில்லை என்றால் யோபு தேவனுக்கு பயந்து ஜீவிக்க மாட்டார் என்றும் சாத்தான் சொல்லுகிறான். கர்த்தர் யோபுவை அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். யோபுவுக்கு ஏராளமான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் ஏர் மாடுகளையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். மேலும் கர்த்தர் யோபுவுக்கு 7 குமாரரையும் 3 குமாரத்திகளையும் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தனக்கு திரளான ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யங்களையும் கொடுத்திருப்பதினால்தான் யோபு கர்த்தரை ஆராதிக்கிறார் என்றும், இல்லையென்றால் அவர் தேவனுக்கு பயப்பட மாட்டார், தேவனை ஆராதிக்கவும் மாட்டார் என்றும் சாத்தான் யோபுவை பற்றி கர்த்தரிடத்தில் துர்ச்செய்தியை சொல்லுகிறான். யோபுவின் சிநேகிதர்களும் அவரை பற்றி தூஷணமாய் பேசுகிறார்கள். யோபுவுக்கு ஏராளமான பாடுகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் உண்டாயிற்று. யோபு ஒரு மாய்மாலக்காரர், ஆகையினால் அவருக்கு பேரிழப்பு உண்டாயிற்று என்று குற்றம் சொல்லுகிறார்கள். சாத்தானோ யோபு ஐஸ்வர்யவானாக இருக்கிறார் என்று சொல்லி அவர் மீது குற்றம் சொல்லுகிறான். நீர் வேலி அடைக்கவில்லையோ? யோபுவின் ஐஸ்வர்யங்களை பற்றி சாத்தான் கர்த்தரிடத்தில் முறையிடுகிறான். கர்த்தர் தம்முடைய விசேஷித்த ஜனங்களுக்கு விசேஷித்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அவர்களை தம்முடைய விசேஷித்த பாதுகாப்புகளினால் பராமரிக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு அவருடைய பிள்ளைகள் சொந்தக்காரராய் இருக்கிறார்கள். தேவன் தம்முடைய தெய்வீக கிருபையினால் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தருகிறார். அவர் தம்முடைய தெய்வீக பராமரிப்புகளினால் நமக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தருகிறார். கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்திருக்கிறார். யோபு சும்மா இருந்து சாப்பிடுகிற சோம்பேறி அல்ல. அவர் ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா இருப்பதில்லை. யோபு அநியாயமாய் யாருடைய பொருளையும் ஏமாற்றி வஞ்சித்து தன்னுடைய சம்பத்துக்களை சேர்க்கவில்லை. யோபு கடினமாக உழைக்கிறவர், நியாயமான வழிகளில் தன்னுடைய ஐஸ்வர்யங்களை சேர்த்தவர். யோபுவின் கடின உழைப்பு சாத்தானுக்கும் தெரிந்திருக்கிறது. ஆகையினால் சாத்தான் கர்த்தரிடம் யோபுவை பற்றி சொல்லும்போது, அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று என்று சொல்லுகிறான். சாத்தான் இந்த வாக்கியத்தை சந்தோஷமாய் சொல்லவில்லை, விரக்தியோடு சொல்லுகிறான். யோபுவின் சம்பத்து தேசத்திலே பெருகியது. சாத்தானுக்கு பிடிக்கவில்லை. கர்த்தர் யோபுவினுடைய கைகளின் கிரியையை ஆசீர்வதித்ததும் சாத்தானுக்கு பிடிக்கவில்லை. அதனால் சாத்தான் மிகுந்த மனவேதனைப்பட்டு யோபுவின் மீது பொறாமைப்பட்டு கர்த்தரிடம், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ என்று கேட்கிறான். யோபு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதை சாத்தான் பார்த்து தன் மனதிலே துக்கப்படுகிறான். யோபுவுக்கு விரோதமாக விவாதம் பண்ணுகிறான். கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்திருப்பதனால்தான் அவர் கர்த்தரை சேவிக்கிறார் என்றும், இல்லையென்றால் அவர் கர்த்தரை சேவிக்க மாட்டார் என்றும் யோபுவுக்கு விரோதமாக பேசுகிறான். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறார். இதனால் சாத்தானால் கர்த்தருடைய பிள்ளைகளை தொட முடியாது. உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால், கர்த்தர் யோபுவின் சம்பத்துக்களை அவரை விட்டு நீக்கி போட்டால் அவர் கர்த்தரை துதிக்க மாட்டார் என்பது சாத்தானுடைய விவாதம். சாத்தான் யோபுவை சோதிக்க விரும்புகிறான். யோபு ஐஸ்வர்யவானாக இருப்பதினால்தான் அவர் கர்த்தரை சேவிக்கிறார் என்றும், அவர் தரித்திரர் ஆகிவிட்டால் கர்த்தரை தூஷிப்பார் என்றும் சாத்தான் யோபுவை பற்றி கர்த்தரிடத்தில் சொல்லுகிறான். கர்த்தர் இப்போது யோபுவின் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்திருக்கிறார். யோபுவின் சம்பத்து தேசத்தில் பெருகியிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய கையை யோபுவுக்கு விரோதமாக நீட்டும் போது யோபுவினுடைய கைகளின் கிரியைகள் சபிக்கப்படும்,
அவருடைய சம்பத்து தேசத்திலே குறைந்து போகும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவில்லை என்றால் நம்மிடத்தில் ஒரு ஆசீர்வாதமும் இருக்காது. நாம் இந்த பிரபஞ்சத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும் தரித்திரராக இருந்தாலும் கர்த்தரை சேவிக்க வேண்டும். ஐஸ்வர்யம் வந்தால்தான் கர்த்தரை சேவிப்போம் என்று அடம்பிடிக்க கூடாது. நாம் ஆசீர்வாதத்தை நோக்கி பார்க்காமல் நம்மை ஆசீர்வதிக்கிறவரையே நோக்கி பார்க்க வேண்டும். ஆசீர்வாதங்களை ஆராதனை செய்யாமல் ஆசீர்வதிக்கிறவரையே ஆராதனை செய்ய வேண்டும். சாத்தான் யோபுவை பற்றி சொல்லும்போது, யோபு தரித்திரராகிவிட்டால் அவர் கர்த்தரை ஆராதிக்க மாட்டார் என்று சொல்லாமல், அவர் கர்த்தருடைய முகத்திற்கு எதிரே அவரை தூஷிப்பார் என்று கடினமான குற்றச்சாட்டுக்களை சொல்லுகிறான். கர்த்தரோ யோபுவை பற்றி நற்சாட்சி சொல்லும்போது, யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய யோபு என்றும், யோபுவை போல பூமியிலே ஒருவனும் இல்லை என்றும் நற்சாட்சி கொடுக்கிறார். சாத்தானோ யோபு கர்த்தருடைய முகத்திற்கு எதிரே அவரை தூஷிப்பார் என்று துர்ச்சாட்சி சொல்லுகிறான். தான் சொன்னதை சாத்தானால் நிரூபிக்க முடியும் என்றால் இந்த உலகத்தில் உத்தமன் ஒருவரும் இருக்க மாட்டார்கள். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவர்களும் ஒருவரும் இருக்க மாட்டார்கள். எல்லோரும் மாய்மாலக்காரராகவே இருப்பார்கள். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்தே ஜனங்கள் தேவனுக்கு பயந்து அவரை ஆராதிக்கிறார்கள் என்பது நிரூபணமாகிவிடும். இந்த பூமியில ஒருவருக்கும் தேவபக்தி இல்லை என்பதும், ஒருவரிடத்திலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை என்பதும் நிரூபணமாகும். சாத்தான் ஒரு பொய்யன். அவன் பொய்யனும் பொய்க்கு தகப்பனுமாய் இருக்கிறான். சாத்தான் சொல்லுகிற வார்த்தையில் உண்மை இருக்காது. அவன் உண்மையை பேசினாலும் பூரண உண்மையை பேச மாட்டான். தனக்கு சாதகமாக அறையும் குறையுமாக பேசுவான். தன்னுடைய தனிப்பட்ட ஆதாயத்திற்காகவே ஒவ்வொருவனும் கர்த்தரை சேவிக்கிறான் என்பது சாத்தானுடைய குற்றச்சாட்டு. கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிப்பதை நிறுத்திவிட்டால் அந்த மனுஷன் உடனடியாக கர்த்தருக்கு விரோதமாக எழும்பி அவரை தூஷிப்பான் என்று சாத்தான் கூறுகிறான். ஆனால் இது மெய்யல்ல. எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கர்த்தரை துதிக்கும் ஜனங்கள் இந்த பூமியில் திரளாய் இருக்கிறார்கள். நெருக்கத்திலும் அழிவிலும் தேவனுடைய கிரியைகள். சாத்தான் கர்த்தரிடத்தில் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடும் என்று கூறுகிறான். கர்த்தர் தொடுவதனால் யாரும் சபிக்கப்படுவதில்லை. கர்த்தர் தொடும்போது அந்த நபருக்கு ஆசீர்வாதமே உண்டாகும். தம்முடைய பாதுகாப்பின் கரத்தை யோபுவை விட்டு அகற்றுமாறு சாத்தான் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறான். ஒரு மனுஷனை விட்டு கர்த்தர் தம்முடைய பாதுகாக்கும் கரத்தை அகற்றி போடும்போது அவனுக்கு ஆபத்தும் அழிவும் நேரிடுகிறது. இந்த பூமியில் சாத்தானும் அவனுடைய அந்தகார சக்திகளுமே மனுஷருக்கு அழிவை உண்டாக்குகிறார்கள். கர்த்தர் யாரையும் அழிப்பதில்லை. யோபுவின் விஷயத்திலும் இந்த சத்தியமே நிறைவேறுகிறது. யோபுவின் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் அழிக்கவில்லை. யோபுவின் சரீரத்தில் கர்த்தர் வியாதியை அனுப்பவில்லை. யோபுவின் பாடுகளுக்கு சாத்தானே காரணம். அவனே மனுஷருக்கு நெருக்கத்தையும் அழிவையும் கொடுக்கிறவன். மனுஷருக்கு வியாதிகள், விபத்துக்கள், துன்பங்கள் ஆகியவை அனைத்தும் சாத்தான் மூலமாகவே வருகிறது. ஆனால் மனுஷனோ கர்த்தர் மூலமாக தனக்கு பாடுகள் வருவதாக தவறாக நினைக்கிறான். கர்த்தர் யாரையும் உபத்திரவப்படுத்துவதில்லை. கர்த்தர் தம்முடைய பாதுகாப்பை ஒருவனை விட்டு அகற்றும் போது அவனுக்கு உபத்திரவம் தானாகவே வந்துவிடுகிறது. கர்த்தருடைய கிரியை ரட்சிப்பு, சாத்தானுடைய கிரியையோ அழிவு. யோபுவின் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே. யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் என்பதை சோதித்து நிரூபிப்பதற்காக யோபுவை சோதித்து பார்க்க கர்த்தர் சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கிறார். கர்த்தருக்கு யோபுவை பற்றி நன்றாக தெரியும். சாத்தான் யோபுவை சோதித்து சான்றிதழ் வழங்க வேண்டும் என்னும் அவசியம் எதுவும் கர்த்தருக்கு இல்லை. ஆனாலும் கர்த்தரோ யோபுவை சோதிப்பதற்கு சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கிறார். தம்முடைய நாம மகிமைக்காகவும் யோபுவுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் கர்த்தர் யோபுவை சோதிக்க சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கிறார். கர்த்தருடைய எல்லா காலங்களிலும் பரிசுத்தவான்கள் அவருக்கு பயந்து ஜீவித்து வருகிறார்கள். இந்த பிரபஞ்சத்தில் ஜீவிக்கும் நாட்களில் அவர்களுக்கு ஏராளமான உபத்திரவங்களும் நெருக்கங்களும் உண்டாவதற்கு வாய்ப்புள்ளது. தம்முடைய பரிசுத்தவான்கள் வேதனையின் வழியாக கடந்து செல்வதை கர்த்தர் சில சமயங்களில் அனுமதிக்கிறார். இப்போது யோபுவை சோதிப்பதற்கு கர்த்தர் சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் யோபுவின் சரித்திரத்தை தியானித்து பார்க்கும்போது தங்களுக்கு சோதனை வந்தாலும் கர்த்தர் தங்களை கைவிட மாட்டார் என்னும் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
கர்த்தர் பேதுருவை சோதிப்பதற்கு சாத்தானுக்கு அனுமதி கொடுத்தார். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். லூக்கா 22:31-32. சாத்தானால் தன்னுடைய சுய விருப்பத்தின்படியோ சுய சித்தத்தின்படியோ கர்த்தருடைய பிள்ளைகளை சோதிக்க முடியாது. கர்த்தர் அனுமதி கொடுத்தால் மாத்திரமே சாத்தானால் நம்மை தொட முடியும். சாத்தான் சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருக்கிறவன். இதனால் நமக்கு சாத்தானுடைய தொந்தரவுகள் குறைந்திருக்கிறது. சாத்தான் எதை செய்தாலும் கர்த்தருடைய அனுமதியை பெற்றுதான் செய்ய முடியும். யோபுவை சோதிப்பதற்கு ஆரம்பத்திலேயே சாத்தானால் யோபுவினிடத்தில் போக முடியவில்லை. யோபுவை சோதிக்க சாத்தான் தேவனுடைய சன்னதிக்கு முன்பாக வந்து நிற்கிறான். கர்த்தரிடத்தில் அனுமதி கேட்கிறான். கர்த்தர் எப்படிப்பட்ட அனுமதி கொடுக்கிறாரோ அதற்கு உட்பட்டுத்தான் சாத்தானால் கிரியை நடப்பிக்க முடியும். கர்த்தர் சாத்தானிடம், யோபுவின் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்று கட்டளை கொடுக்கிறார். கர்த்தருடைய கட்டளைக்கு சாத்தான் கீழ்ப்படிய வேண்டும். யோபுவுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது என்று கர்த்தர் சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கிறார். சாத்தான் தனக்கு கிடைத்திருக்கிற அனுமதிக்கு உட்பட்டு மாத்திரமே யோபுவை சோதிக்க முடியும். சாத்தானுக்கு சர்வ அதிகாரம் கிடையாது. ஆனாலும் அவன் தன்னிடத்தில் அதிகாரம் இருப்பது போல மாய்மாலம் பண்ணுகிறான். கர்த்தர் யோபுவை தொடக்கூடாது என்று சாத்தானிடம் சொல்லிவிட்டார். சாத்தானால் யோபுவின் சரீரத்தை தொட முடியாது. யோபுவின் சம்பத்தை தொடுவதற்கு கர்த்தர் சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கிறார். கர்த்தர் கொடுக்கிற அனுமதிக்கு உட்பட்டு மாத்திரமே சாத்தானால் கிரியை நடப்பிக்க முடியும். நம்முடைய கர்த்தர் மாத்திரமே சர்வ வல்லமை உள்ள தேவன். சாத்தானோ சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருக்கிறவன், வல்லமை இல்லாதவன். சாத்தான் கர்த்தருடைய அனுமதியை பெற்றுக்கொண்ட பின்பு அவருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போகிறான். கர்த்தர் தேவபுத்திரர் நடுவில் இருக்கிறார். சாத்தான் பூமியெங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து கர்த்தருடைய சந்நிதிக்கு வந்தான். இப்போதோ பூமியெங்கும் உலாவுவதற்கோ அதில் சுற்றி திரிவதற்கோ போகாமல் யோபுவை சோதிக்க வேண்டும் என்னும் ஒரே குறிக்கோளோடு புறப்பட்டு போகிறான். சாத்தான் தன்னுடைய வேலையில் எப்போதும் கவனமாய் இருப்பான். தன்னுடைய பாதையை நன்றாய் அறிந்து வைத்திருப்பான். சாத்தான் மிகுந்த தந்திரமுள்ளவன், சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவன். கர்த்தர் தனக்கு அனுமதி கொடுத்தவுடன் கர்த்தருடைய சன்னதியை விட்டு உடனே புறப்பட்டு போய்விடுகிறான். யோபுக்கு உரியவை அனைத்தும் இப்போது சாத்தானிடம் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோபுவின் குடும்பத்தில் சாத்தான் சிலரை அழித்து போடுகிறான். மீதமுள்ளவர்களை கூட சாத்தான் யோபுவுக்கு விரோதமாக பயன்படுத்துகிறான். யோபுவின் மனைவி அவரை தூஷிக்கிறாள். யோபுவின் சிநேகிதர்கள் கூட அவருக்கு துர் ஆலோசனை கூறுகிறார்கள்.